தலைப்பு செய்தியாக குறிப்பிடுகின்றேன். மற்றதெல்லாம் படித்ததாக பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை பணிவோடு நான் கேட்டு அறிவிப்பு ஒன்று. சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். சிவகங்கை சீமை ஆண்ட மருது சகோதரர்களுக்கு சிவகங்கையில் திருவுருவ சிலை அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கேற்ப அது செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் முதலில் அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன்பால் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரத்தை வெளிப்படுத்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநராக பணிபுரிந்த சர் ஜான் ஜூபர்ட் மார்ஷல் அவர்களுக்கு சென்னையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். அறிவியல் விஞ்ஞானி ஜீடு நாயுடு அவர்களுக்கு கோவையில் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பில் திருவுருவ சிலை நிறுவப்படும். மேனாள் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு சென்னையில் ரூ. 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை நிறுவப்படும். தியாகி வை நாடிமுத்து பிள்ளை அவர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ரூ. 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை நிறுவப்படும். காவேரி மீட்புக் குழுவில் இணைந்து போராடி வரும் விவசாய நலனுக்காக பாடுபட்டவருமான கரூர் சி முத்துசாமி அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் 31 மணிமண்டபங்கள், அரங்கங்கள், பாதுகாப்பு மற்றும் தூய்மை பணிகள் உள்ளிட்ட மேலாண்மை பணிகளுக்கு தொடர் செலவனமாக ஆண்டுதோறும் ரூ. 3,25,00,000 பணிகள் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 11. செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மணிமண்டபங்கள், அரங்கங்கள், பராமரிப்பு பணிகளுக்காக முதல் கட்டமாக ரூ. 5 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 12. திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்தநாளான ஜூலை திங்கள் 7ஆம் நாள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்தநாளான ஜூன் திங்கள் 1ஆம் நாள் கடலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 14. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பெருங்கானூரில் ஆங்கிலேய ஆட்சியாளரை எதிர்த்து போராடிய தங்கள் இன்னுயிரை ஈந்த 16 வீர தியாகிகளுக்கு ஏப்ரல் திங்கள் 3ஆம் நாள் மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படும். அறிவிப்பு 15. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனர் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் திங்கள் 9ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 16. அல்லால இளையநாயக்கர் அவர்களின் பிறந்த நாளான தை திங்கள் 1ஆம் நாள் நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 17. சுதந்திர போராட்ட தியாகி அண்ணல் தங்கோ அவர்களின் பிறந்தநாளான ஏப்ரல் திங்கள் 13ஆம் நாள் வேலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 18. மேனாள் சென்னை மாகாண முதலமைச்சர் திரு ப. சுப்பராயன் அவர்களின் பிறந்தநாளான செப்டம்பர் திங்கள் 11ஆம் நாளை சென்னையில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 19. மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளான அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் சென்னையில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 20. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை திங்கள் 7ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 21. ஏலிசை மன்னர் தியாகராஜர் பாகவதர் அவர்களின் பிறந்த நாளான மார்ச் திங்கள் 1ஆம் நாள் திருச்சி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 22. சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 1ஆம் நாள் திருச்சி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 23. தமிழறிஞர் டாக்டர் மு. வரதராசன் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் திங்கள் 25ஆம் நாள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 24. எழுத்தாளர் கி. நாராயணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 19ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 25. சென்னை தலைமைச் செயலகம் பத்திரிகையாளர் அறை ரூ. 16,70,000 மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். இவ்வாறான அறிவிப்புகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளிக்கின்றார்கள்.